சிம்பிளாக ஈஸியாக கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் பீர்க்கங்காய் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழைக்காய் பஜ்ஜியை விடவே ரொம்ப லைட்டாக இருக்கும். பீர்க்கங்காய் சாப்பிடாத குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். முதல்ல பீர்க்கங்காயை அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். திக்காக இருக்கக்கூடாது. ஸோ பெரியவங்கன்னா திக்காக போடலாம். இப்போது ஒரு பவுலில் கடலை மாவு, அரிசி மாவு, அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதுலேயே மஞ்சள் தூள், பெருங்காயம், மிளகாய் தூள், இதுக்கப்புறம் பேக்கிங் சோடா. இது ஆப்ஷனல் தான். வேணும்னா போடுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவைப்பட்டால் சூடான ஆயில் கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு திக்கான மாவு மாதிரி வரணும். ஸோ இதில் ஆர்டிஃபிஷியல் கலர் எல்லாம் எதுவுமே போட வேணாம். இப்போது இதை போட்டுட்டு நம்ம அப்படியே பக்கோடா மாதிரியும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம உருளைக்கிழங்கு பஜ்ஜி போடுவோம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி, அது மாதிரி சின்ன சின்னதாக போட்டிங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு சாப்பிட பிடிக்கும். ஸோ குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கூட நீங்கள் பேக்கிங் சோடா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் பண்ண வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். நல்ல சூடான எண்ணெயில் தான் போடணும். லோ ஃப்ளேமில் போட்டுறாதீங்க. சட்னியோட நல்லா